திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திருவண்ணாமலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்போம். பிரபாகரன், வணக்கம். நாளைய தினம் மகா தீப வழிபாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, தற்பொழுது 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதையும் காட்சிகளின் வாயிலாக பார்க்க முடிகிறது. தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன? மழை நின்று விட்டதா? கூடுதல் விவரங்கள் என்ன? காயத்ரி, நீங்க சொன்னது போலவே நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய மகா தீப பெருவிழாவை முன்னிட்டு பல்வேறு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகமும் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை செய்திருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா, இந்த திருவண்ணாமலை நகரத்துக்கு வரக்கூடிய 8 வழிகள் அருகே தற்காலிக பேருந்து நிறுத்தமும் கார் பார்க்கிங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் தான் இந்த கார் பார்க்கிங், இந்த பேருந்து பார்க்கிங் வசதி எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அங்கிருந்து தான் இந்த நகரத்துக்கு அவங்களால வர முடியும். இந்த சூழல்ல இந்த பார்க்கிங் இடம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தற்போது வானிலை ஆய்வு மைய தெரிவிக்கிறபடி தற்போது திருவண்ணாமலை நகரத்துல கடந்த 1 மணி நேரத்துக்கு மேல கனமழை பெய்து வந்துட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில், அதன் வட்டார பகுதிகளாக இருக்கக்கூடிய வேங்கிங்கால், மல்லவாடி, சோமாசிப்பாடி, அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேல கனமழை பெய்துட்டு இருக்கு. இந்த மழையின் காரணமா பார்த்தோம்னா, வேலூர் ரோடு, அவலூர்பேட்டை ரோடு, திண்டிவனம் ரோடு, வேட்டவளம் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள்ல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறதை நம்மளால காட்சிகள்ல பார்க்க முடியுது. தற்போது வரைக்கும் பக்தர்களோட வருகைன்னு பார்த்தோம்னா குறைவாதான் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் உள்ளூர் மக்களோட போக்குவரத்து அப்படிங்கிறது இந்த கனமழையின் காரணமா அவதிக்குள்ளாக இருக்கிறாங்க. தொடர்ந்து மழை இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிற சூழல்ல வாகன ஓட்டிகள் மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய பக்தர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகுவாங்கன்னு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம கிரிவல பாதை மட்டும் இல்லாம கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல ஒட்டுமொத்தமா 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த மழையின் காரணமா கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.